ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தரை நாம் வைத்துக் கொள்ள வேண்டிய இடத்தில் வைத்திருக்க வேண்டும். தேவனுக்குரிய இடத்தை நம்முடைய வாழ்க்கையில் அபகரிக்கிற, திருடுகிற திருட்டு ஆவிகள் உலகத்தில் திரளாக இருக்கிறது. எது? திருட்டு ஆவிகள், தேவனுடைய இடத்தை திருடுகிற ஆவிகள், மனிதர்கள் திரளாய் தேவனுடைய இடத்தை பங்கு போடுவதற்கு தேவன் அனுமதிப்பதில்லை. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவினால் தங்கள் இருதயங்களை நிரப்புகிறார்களோ அவ்வளவுக்கு அவர்கள் தேசத்தில் ஜாதிகள் நடுவில் கீர்த்தியாக மகிமையாக இருப்பார்கள். இது யதார்த்தமும் சத்தியமான வார்த்தை. ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படித்தான் செயல்படுகிறார். நமக்கு தெரிந்த வார்த்தை, சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று சொன்னார். எப்பொழுது எப்பொழுது நீ இப்படி இருப்பாய் என்று சொன்னார். 28 உபாகமத்தினுடைய முதல் வாக்கியம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம், உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு, அவர் சொன்ன கட்டளைப்படி செய்வதற்கு, கீழ்ப்படிவதற்கு, கிரியை நடப்பிப்பதற்கு கவனமாய் இருக்கும்படிக்கு, அவர் சொன்னபடியே செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு, அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும். ஒரு கிரிட்டிக்கலான, ஒரு சென்சிட்டிவான வேர்டு. என்ன சொல்லுகிறார்? கட்டளையின்படி, கட்டளையெல்லாம் தெரியும், கட்டளையின்படி சொன்னபடி இப்படி செய், இதான் கட்டளை. இப்படி செய்யாது, இப்படி வாழு, இப்படி வாழாத, இப்படி நட, இப்படி நடவாது, இப்படி ஆராதி, இப்படி நேசி. ஹல்லேலூயா. இப்படி இப்படி இதுதான் கட்டளை என்பது. அவைகளின் படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்க அவர் சத்தத்துக்கு. ஏன்னா கட்டளை கொடுத்துட்டாரு, அதோட முடியல, பேசுறாரு. அவர் சத்தத்துக்கு, நம்ம சத்தத்தை கேட்கறதுல தான் ப்ராப்ளமே இருக்கு. சத்தம் கேட்குற அளவுக்கு என்ன இல்லை, நமக்கு மனசு ஃப்ரீ இல்லை, ஒரே பிஸி. நம்ம மைண்டு என்ன இது, ரொம்ப பிஸியாயிருது. பிஸி என்பது அவசர நிலை அல்ல, மனதிற்குள் மனநிலையை சொல்லுகிறேன். மனநிலை ஒரே பிஸியா இருக்கும். வீட்டு காரியம், நாம் அனுபவித்த காரியம், தோல்வியடைந்த காரியம், கிடைத்த காரியம், இழந்த காரியம், நடைபெற வேண்டிய காரியம், வேண்டியது நடவாத காரியம், இப்படி நம்முடைய வாழ்க்கையில் அன்றாட தேவைகள், அன்றாட நடைமுறைமைகள், இப்படி அனைத்திலும் நம்முடைய மனம் ஈடுபாடு கொள்ளுகிறது. அதை பற்றியே நினைவு, அதை பற்றிய யோசனை, அதை பற்றிய ஒரு ஃபீலிங், உணர்வு. நினைவு என்பது மெமரி, நினைத்தல் பழையது. இன்னொன்று எண்ணுதல், அது சிந்தித்தல். இங்கே உணர்வு, உணர்வு என்பது ஸ்கேன்ல கூட வராது. ஹல்லேலூயா. என்னையோ நடந்தது, அது ஒரு ஃபீலிங், லைட்டா இருக்கும், அப்படி வெளியே சொல்ற அளவுக்கு தெரியாது. இப்படி நம்முடைய மனம் அநேக காரியங்களில் என்ன ஆகிறது, பிஸி, என்கேஜ். நாம் ஜெபிக்கும் போது போய் ஜெபிக்க உட்கார்றோம், தேவனுடைய பேச முயற்சி எடுக்கிறோம். சிலருக்கு அது ஆகிறது, ஆகல. அப்படின்னாலே புரிஞ்சுங்க, நீங்க பிசாசினால் டாமினேட், அடக்கி ஆளப்படுகிறீர்கள் என்ற அர்த்தம். டாமினேஷன் பிலாங்ஸ் டு டீமன். அவனால் வர்றது, அது யார் மேலே வரும். இயேசு சரீரத்தில் இருந்த போது அவருடைய வாழ்க்கையில கூட டாமினேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணான், ஆனா அவர் இடம் கொடுக்கல. ஒரு இடம் கொடுத்திருந்தா அவரையும் டாமினேட் பண்ணியிருப்பான். அவர் என்ன பண்ணாரு, எனக்கு பின்னாக போ சாத்தான் என்னாரு, என்னோட டப்பால போ, நீ என்ன கைட் பண்ண வேணாம், நீ எனக்கு ஒரு வழிகாட்டி இல்லை,
அப்படின்னு அவர் பிசாசை கீழ்ப்படுத்தினார். நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களில் கீழ்ப்படுத்த வேண்டியவனை கீழ்ப்படுத்தாதபடியால் அவனால் நாம் கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறோம். இப்போ சாத்தான் என்று பிசாஸ் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் என்று நாம் வாசிக்கிறோம் வேதத்தில். சாத்தானுடைய ஒரு பெயர் வலு சர்ப்பம் என்று சொல்லப்பட்டது. பாம்பு அல்ல சாத்தான், அது ஒரு என்னது படைப்பு. இங்கே பிசாசுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரண பெயர், தந்திரமான ஆள். அதனால அப்படி ஒரு பெயரை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவன் அனைத்தையும் அடக்கி ஆளுங்கள் என்று தேவனுடைய அதிகாரத்தை பதவி பிரமாணம் செய்யப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ஆதாம் பதவி பிரமாணம் பண்ணப்பட்டவன். ஹல்லேலூயா. தேவன் அவளை ஏற்படுத்துறார். நீ சகலத்தையும் ஆண்டுகொள். எல்லா மாதிரி ஒரு ரூலர், சுப்பீரியர். தேவனுக்கு கீழே அடுத்தது யார் தான்? இவன் தான், நம்முடைய முற்பிதா. வேதம் அப்படி சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவன் யாரு? ராயல். நம்மள ராயல் பீப்புள், ராஜ்யம் பெற்றவர்கள், ராஜரீகம் பெற்றவர்கள், அதிகாரம், ஆட்சி. ஹல்லேலூயா. பிரின்சிபாலிட்டிஸ், ரூலிங் அத்தாரிட்டிஸ் எல்லாம் வாங்கினவன். யோசித்து பாருங்க, எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளினார். சாத்தானை ஏன் சர்ப்பம் வந்தது என்று சொல்லியிருக்கு? அதையும் இவன் தான் ஆளணும். அதனால அவனுக்கு பாம்புன்னே பேரங்க. அவனை ஒரு பெரிய ஏஞ்சல் அங்க வைக்கல, ஆள முடியாது. ஏஞ்சல் ஆளுன்னு சொல்லல. என்ன ஆண்டுகொள்? பூமியை நிரப்பி, பூமியை நிரப்பி நீ நிரப்பு. உன் கண்ட்ரோல்ல கொண்டு வா. அதை அந்த பூமியை உன் கீழே கொண்டு வா. அதை உன்னுடைய ஆளுகைக்கு கீழே வை. பூமி முழு உலகையும், சமுத்திரத்தின் மச்சங்களையும், சமுத்திரத்தில் வாழ்கிற அனைத்து உயிர் இனங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும், பூமியின் மேல் ஊறுகிற, ஓடுகிற, நடக்கிற, குதிக்கிற சகல ஜீவ ஜந்துக்களையும். அதான் பாம்பு அதுல உண்டு. அப்போ சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டுகொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் ஆண்டுகொள். இவனுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருந்த ஊர்வனை போலத்தான் இது வந்தது. ஹல்லேலூயா. பிசாஸ். அப்போ பிசாசினுடைய தந்திரம் இவர்களால் புரிய முடியவில்லை. அப்போ இந்த பிரச்சனை இவனை வீடு தேடி வருகிறது. ஆண்டவர் சொன்ன சம்பவத்தை நேரு மாற்று கருத்தாக பேசுகிறது. செய்ய சொன்னதை செய்யாமல், செய்யக்கூடாது என்பதை செய்ய. அப்படினால் தேவன் கொடுத்த சட்டதிட்டம், சத்தம் இங்க வாசித்தோம் இல்லையா? என் கட்டளைப்படி நான் சொல்லுகிற சத்தத்தை கவனமாய் கேட்டு. இதுதான் ஒரு மனிதனுக்கு ஆதி முதலே தேவன் கொடுத்தது. ஹல்லேலூயா. அப்போ ஏன் அப்படி கொடுக்கிறார்? அந்த வாக்கியத்தில் எப்படி வாசித்தோம்? இப்படி நீ என் சத்தத்தை கவனமாய் கேட்டால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும், சகல நாட்டு மக்களை பார்க்கிலும் உன்னை மேன்மையாக வைப்பார், உன்னை உயர்ந்த அந்தஸ்தில் வைப்பார். ஹல்லேலூயா. உங்களை சகல நாட்டினர், the nations என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாடுகள், ஜாதிகள் என்பது மக்களை விட நான் உங்களை உயர்ந்த அந்தஸ்தில் வைப்பேன். உயர்ந்த அந்தஸ்து, ஆட்சி அரியணையில் வைப்பேன் என்பதுதான் ஆவிக்குரிய அர்த்தத்தில் வருகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் அனைத்தின் மேலும் ஆளுவீர்கள், உங்களை சத்துரு ஆளுவதில்லை. இந்த ஆளுகை இது மோசே மூலமாக சொல்லப்பட்ட காரியம். ஹல்லேலூயா. அங்கே தேவன் நேரடியாக யாரிடத்தில் பேசியது? இதெல்லாம் ஆண்டுகள், அப்ப மேல்மையாக உன்னை வைக்கிறேன் என்றார். வைப்பேன்ல வச்சிட்டார். இங்க வைப்பேன் என்று சொல்லுகிறார். ஏன்னா இழந்தது திருப்பி வரப்போகிறது. ஹல்லேலூயா. அப்போ இந்த மனிதன் தான் ஆள வேண்டியதை அறிந்து கொள்ளாதபடியால் அவற்றினால் தான் ஆளப்பட்டான். ஹல்லேலூயா. அதாவது ஒருவன் எவற்றினால் ஜெயிக்கப்பட்டானோ அவற்றிற்கு அவன்
அடிமையாயிருக்கிறான் என்று திருவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஒருவனை எது வென்று விட்டதோ அதற்கு அவன் அடிமை. எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறான், எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டான். எது உன்னை ஜெயித்தது? எதால் நீ ஜெயிக்கப்பட்டாய்? நீ ஜெயித்தாய் அல்ல, உன்னை எது வென்றது? அல்லது இப்படி சொல்லலாம், உன்னை எது தோல்வி அடைய பண்ணிட்டு, உன்மேல் எது ஜெயம் கொண்டிருக்கிறது? அதான் இந்த வார்த்தை. பாவம் ஜெயித்ததா, சாபம் ஜெயித்ததா, வியாதி ஜெயித்ததா, பொல்லாப்பு ஜெயித்ததா, பிசாசு ஜெயித்தானா, சூழ்நிலை ஜெயிக்கிறதா? எது ஜெயிக்கிறது? ஹல்லேலூயா. வஞ்சக ஆவிகள் ஜெயிக்கிறதா, பில்லி சூனியங்கள் ஜெயிக்கிறதா? அநேகரை மந்திரவாதங்கள் ஜெயிக்கிறது. ஹல்லேலூயா. மந்திரவாதம் வேற ஒண்ணும் இல்ல, பிசாசை அனுப்புகிற நியமத்தை பேர் தான் மந்திரவாதம். ஹல்லேலூயா. சூனியங்கள், செய்வினைகள், ஏவல்கள் சொல்றாங்க இல்லையா? சிலருக்கு அது நம்பிக்கை இல்லை, அது உண்மையிலே இருக்கு. தேவனை தேடுவது, தேவனை துதிப்பது, தேவனை பார்த்து ஜெபிப்பது போல ஜாதிகள் அப்படிப்பட்ட தேவர்களை தேடுவார்கள், மந்திரம் சொல்வார்கள், அவைகளை கொண்டே மற்றவர்களை தாக்குவார்கள். அதுதான் அந்த காரியங்கள். போகட்டும், தான் வளர வேண்டும் என்று செயல்பாடு செய்வாங்க. மற்றவனை அவன் வளரக்கூடாது, என்னுடையது அவங்ககிட்ட போகக்கூடாதுன்னு அவனை காட்டிடுவாங்க. இப்படியெல்லாம் உலகத்தில் நடக்கிறது. போகட்டும். அப்போ இவைகள் சிலரை ஜெயித்துவிடும். எப்படி ஜெயிக்குதுன்னு அநேகருக்கு அது தெரியுதில்லை. ஒரு சகோதரி கூப்பிட்டுருந்தாங்க, அவங்களுக்கு இந்த இடுப்போடு சேர்த்து பின்புறத்தில் முதுகில் ஒரு சுளுக்கு. இந்த அம்மா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி என்ன கால் பண்ணி, இந்த அம்மா தான் அது. அது எத்தனை நாள் சொன்னாலும் ப்ரேயருக்கு வராது. பாஸ்டர் ஜெபம் பண்ணுறது போதும். தவறு. பாஸ்டர் அல்ல உங்கள் நம்பிக்கை. ஹல்லேலூயா. நான் அப்பப்போ சொல்லுவேன், கர்த்தரை ஆராதிச்சே ஆகணும், தேடி ஆகணும், கூடி ஜெபம் பண்ணி ஆகணும். அது உங்களுக்கு தேவை. ஹல்லேலூயா. இந்த அம்மாவுக்கு அப்படி சொல்லாது ஏறாது. அன்னைக்கு சுளுக்குன்னு சொல்லி ஜெபம் பண்ணிச்சு. நான் அப்போ சொன்னேன், ஏம்மா டெய்லி சொல்ல முடியாதுமா, கர்த்தரை தேடுங்கம்மா, ஏன்னா இது உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, இது ஒரு செய்வின ப்ராப்ளம். நீங்கள் மீட்டிங் ஒரு நாள் வாங்க, எதுவுமே கொண்டு வரவானா, நீ வா, சுகத்தை வாங்கிட்டு போ, தேவனை சேவி அப்படின்னா அதை மைண்ட் பண்ணவே செய்யாதம்மா. ஓகே. அதனால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்ல, ஜெபிக்கிறதில்ல. கூப்பிட்டு சொல்லுது, ஐயா நான் அன்னைக்கு சொன்னேன்ல சுளுக்கு, எழுந்து நடக்கவே முடியாமல் இருந்தேன், நீங்கள் ஜெபம் பண்ணீங்க, சரியாயிடுச்சு. இப்போ அது மாறி அது இந்த வயிற்று பக்கம்லாம் என்னமோ பெருசாக வெயிட்டாக இருக்கியா? அப்போ தான் நான் டீட்டெயில் சொல்கிறேன். அது வரைக்கும் சொல்ல முடியாது, ஏன்னா யாருமே ப்ராப்ளம் வந்த பிறகு தான் கொஞ்சம் செவி கொடுப்பாங்க. அது வரைக்கும் கேட்கவே மாட்டேன், அவங்க சொல்கிறத நம்ம கேட்கணும். நான் உங்களை சொன்னேன், இந்த பாருமா, இது ஒரு கொடிய செய்வின ஆவி, இதிலேயே நீங்கள் செத்து போயிடுவீங்க. இது உன்னுடைய கடைசி கட்டம். ஏன்னா அந்த பவர் கிட்னியை பாதிச்சு, கால்கள் ரெண்டுலேயும் வீக்கம் வந்துச்சு. அப்போ கிட்னி ப்ராப்ளம். அப்போ அந்த பவர் அன்னைக்கே நீ பிரேக் பண்ணியிருந்தா இன்னைக்கு அது இருக்காது. இப்போ இவ்வளோ பாதிப்பு வந்தாச்சு. பயப்படுறதுக்கு சொல்லலை, நீ புரிஞ்சுக்கோ, செயல்படும். அப்படியான்னு கேட்குது. அது செய்வனை யார் பண்ணிடும்? அந்த டீட்டெயிலாக என்ன கேட்காத. அந்த மாதிரி அடுத்தவன் எவன் செஞ்சு அவனை 2 போடலாம், அதில் தான் இருக்கிறானே ஒழிய தன் ப்ராப்ளத்தை ரெடி பண்ணுவோம் அந்த மாதிரி இல்லை. இங்கே என்ன மேட்ரு, சரீரத்தை தாக்கின இந்த செய்வினை அநேகர் இப்படி தான். அந்த பெயின் வந்தது, அப்பத்தை மருந்து எடுப்பாங்க, அப்புறம் அதை கண்டுக்காம விட்டுருவாங்க. அது உள்ளேயே வியாபரித்து பல இடங்களுக்குள்ளே அது ஆதிக்கம் பண்ணி நம்முடைய குடல் சகிதம், நம்முடைய நாளங்கள், கிளான்ஸுகள், சுரப்பிகள், இது போன்ற அநேக வஸ்துக்களை, காரியங்களை அது அபகரித்து விடும். அப்பத்திலிருந்தே அங்கே அது செயல்பாடுகள் குறைய ஆரம்பிக்கும். வீக்னஸ், தளர்வுகள், டயர்டு, மூச்சு வாங்கிறது, ஜீரண பிரச்சனைகள், மற்ற தேவையற்ற அடிபடாமலே பெயின். 2 குத்தி அடி வலி இருந்ததுன்னா பரவாயில்ல, குத்துப்படாமலே என்னது வலி. யார் குத்துனது? அதான் நான் சொல்றேன்ல, பில்லி சூனியம் குத்துது, பேய் குத்துது, பிசாசின் வல்லமை உன்னை தாக்குகிறது. ஹல்லேலூயா. இப்படி நம்முடைய வாழ்க்கையே அடிமைப்படுத்த வருகிற பிசாசை குறித்த அறிவில்லாதபடியால், என்ன இல்லை, போதிய அறிவில்லாதபடியால் நாம் அதை ஜெயிக்க முடியாமல் போகிறது. உதாரணம், ஒரு வாலிப மகள் திருமணம் பார்க்கணும்ட்டெல்லாம் ஓகே சொல்லுவாங்க.
திருமணம் ஓகே ஆனதும் பிடிக்காது. அதுக்கு அநேக கான்டாக்ட் இது மாதிரி கேன்சல் ஆயிடுச்சு. அதுக்கு பிடிக்காது. யார் அதை பற்றி பேசினாலும் அங்கே ஒரு பெரிய என்ன நடக்கும், வாரே நடக்கும், யுத்தமே நடக்கும். அது அவளை பார்த்து பயந்தே வீட்டில் அப்புறம் அதை பேச மாட்டாங்க. நான் சொன்னேன், இது ஒரு பிசாசு அவகிட்ட இருக்கு. ஒரு வேளை நீங்கள் அவளை கல்யாணம் பண்ணி வச்சா கூட இவ அங்கே போய் வாழ மாட்டா. அங்கே குடும்பம் என்ன ஆயிரும், டிவோர்ஸுக்கு போயிடும். இது ஒரு ஸ்பிரிட். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் பிசாசு எங்கெல்லாம் குடியிருக்கிறான், இடம் பிடிக்கிறான், ஆளுகை செய்கிறான் என்று அறியாதபடியால் பிசாசினால் நாம் அடக்கி ஆளப்படுகிறோம். ஹல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், பிசாசின் தந்திரங்களை நாம் அறியாதவைகள் அல்லவே. அவனுடைய தந்திர முயற்சிகள், தந்திரமான அடிமைப்படுத்தும் முறைமைகளை நாம் அறிந்தால் அதை ஜெயிப்போம். இங்க நாம் வாசித்து கொண்டிருந்தோம், எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ, எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே, அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே. எது ஒருவனை ஜெயித்திருக்கிறதோ அது அவனை அடிமைப்படுத்தி இருக்கிறது என்று அர்த்தம். ஹல்லேலூயா. அதான் சொன்னேன், புரியதுக்கு நான் சொன்னேன் வியாதி என்பதை. அது உங்களை ஜெயிக்கிறது. ஹல்லேலூயா. அப்படி என்றால் நீங்கள் அதற்கு அடிமைகள். பாவம் சிலரை ஜெயிக்கிறது, சில கெட்ட குணங்கள் ஜெயிக்கிறது. ஹல்லேலூயா. அவபக்தி ஜெயிக்கிறது. தேவனை பின்பற்ற சேவிக்க கீழ்ப்படிய முடியாதபடி கீழ்ப்படியாமையின் ஆவி உங்களை ஜெயிக்கிறது. நீங்கள் அடிமைப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா. இப்படி சாத்தானுடைய திட்டங்களை அறிந்திருந்தால் அவன் உங்களை ஜெயிக்க முடியாது. நீங்கள் அவனை அடிமைப்படுத்துவீர்கள். சொல்லுங்க, சாத்தான் எனக்கு அடிமை, சாத்தான் எனக்கு அடிமை. அவன் இயலாதவன். இயேசு அவனை இல்லாதவனாக்கினான். அவன் வலிமையை உரிந்தான். எனக்காக இயேசு அவன் வலிமையை, ஆட்சி அதிகாரத்தை உரிந்தார். வெறுமையாக்கினார், வெறுமையாக்கினார், வெறுமையாக்கினார். ஹல்லேலூயா. அவனை வெளியரங்கமான கோலமாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு. நமக்கு வேதம் வேதமாக தான் தெரியும். அது நம்முடைய அனுபவ பாடமாக பார்க்க வேண்டும். அந்த வார்த்தைகள் எழுத துரைத்தனங்கள். துரைத்தனம் என்னது? பிரின்சிபாலிட்டிஸ், ஆட்சி நடத்துவோர். ஹல்லேலூயா. துரைத்தனம் பண்ணுகிறவர்கள் என்றால் ஆளுகிறவர்கள் என்று அர்த்தம். அந்த தமிழுக்கு நமக்கு சரியான அர்த்தம் புரியாதனால அது என்னமோ துரைத்தனம் நம்ம நினைச்சுக்கிறது. அப்படி துரைத்தனம் என்னமோ துரைத்தனம் போல இருக்கு. அப்படின்னா ஆட்சியாளர் இங்க எழுதியிருக்கிறது. ஆட்சியாளர்களுடைய ஆட்சியையும் அதிகாரங்களையும், அதிகாரம் பண்ணுகிற அதிகாரிகளுடைய அதிகாரத்தையும் உரிந்து கொண்டு இயேசு என்ன பண்ணாரு? உரிந்தெடுத்தார். ஹல்லேலூயா. யார் இந்த ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும்? நம்மை அடிமை கொண்டவைகள், நம்மை ரூல் பண்ண ஆளுங்க, ஆண்டு அடிமைப்படுத்தினவைகள், நம்மை கொடுமையாக கீழ்ப்படுத்தின அதிகாரங்கள், பிசாசின் அதிகாரங்கள். ஹல்லேலூயா. இங்கே இன்னொரு ஆட்சி நடத்தும் ஆவிகள் எழுதப்பட்டிருக்கிறது. அதிகாரம் செலுத்தும் ஆவிகள். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் ஆளப்பட்டவர்கள், தேவன் கொடுத்த ஆவியினால் இவன் ஆட்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் என்பது தேவ சித்தம். ஹல்லேலூயா. அதுக்கு தான் தேவகுமாரன் இரண்டாவது வந்தார். அவருக்கு பேர் பிந்தின ஆதாம். முந்தின ஆதாம் இடத்தில் ஆளுகை கொடுத்தார். அவன் அடிமைப்பட்டு போனான், நம்மையும் அடிமைகளாக்கி விட்டான். பிந்தின ஆதாமை தேவன் அனுப்பினார். அவர் அவனை அடிமையாக்கினார். அவன் ஆட்சியை உரிந்தார், அவன் அதிகாரத்தை உரிந்தார், அவனை கீழ்ப்படுத்தினார். நீங்கள் இன்றைக்கு பழைய ஆதாமின் பிள்ளைகளாக அல்ல, புதிய ஆதாமின் பிள்ளைகளாக, இரண்டாம் ஆதாமின் பிள்ளைகளாக நீங்கள் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் மறுபடியும் பிறந்தவர்கள். பழைய ஆதாமை போல் நாம் ஒருமுறை பிறந்தோம் அடிமையாக. மறுபிறப்பால் பிந்தின ஆதாமை போன்றவர்கள், மறுபிறப்பால் ஆட்சிகளை அதிகாரங்களை உரிந்தெடுக்கிறவர்கள். முதலாம் ஆதாமின் பிள்ளைகள் என்கிற பெயரில் நாம் அடிமைப்பட்டவர்கள், வியாதிப்பட்டவர்கள், பாவிகள், தரித்திரர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், வழி அறியாதவர்கள், பயம் பிடித்தவர்கள். ஹல்லேலூயா. நம்மை ஒடுக்குகிற அநேக
துரைத்தனம் பண்ணுகிறவர்களுக்கு அடிமைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம், வாழ்கிறோம் இப்ப கூட. ஏன்? நாம் இன்னார் என்று அறியாதபடியா. ஹல்லேலூயா. பாருங்கள், நம்முடைய பிறப்பால் நாம் நல்லவன், அந்த பேச்சுக்கு இங்க இடமே இல்லை. நீ நல்லவனா இருந்தாலும் அவன் அடிமைத்தனத்தின் கீழ்தான். ஹல்லேலூயா. பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் நம்முடைய முதல் பிறப்பு, நம்முடைய சரீர பிறப்பு அடிமைகள். ஹல்லேலூயா. என்றைக்கு தேவனுக்குள் பிறந்தோமோ அன்று அந்த பிறவி சகலத்தையும் ஆளுகிற அதிகாரத்தோடு உள்ள பிறவியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் மறுபடியும் பிறந்தவர்கள்? மறுபடியும் பிறப்புனா என்னது? மறுபிறப்பு. நிக்கதோம் என்கிற ஒரு பாஸ்டர் வந்தார், எழுதியிருக்கிறது. அவர் ஒரு போதகன், பாஸ்டர், யூதர்களுக்கு போதகன், வேத சட்டம் அறிந்த மனிதன், நியாயப்பிரமாணம். அவன் வந்து இயேசுவிடத்தில் நைட் வந்தார். ஊர் உலகம் எல்லாம் தூங்கின அப்புறம், ஊர்க்காரன் பார்க்க கூடாது, வந்து ரபி, அது போதகர் தான் அர்த்தம். இயேசு போய் என்ன கூப்பிடுறாரு, அந்த பாஸ்டர் வந்து இந்த பாஸ்டரை, பாஸ்டர் பிரைஸ் தி லார்ட், யூ ஆர் ஃப்ரம் காட், தேவனிடத்திலிருந்து வந்த பாஸ்டர் தான் அப்படின்னு நாங்க எல்லாம் அறிஞ்சிருக்கிறோம் அப்படின்னார். ரபி, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். அறிஞ்சிருக்கிறோம். போதகர் என்று, போதகர் என்று அப்படின்னா பாஸ்டர் தான், நீரு கடவுள் தான் உங்க அனுப்பி வச்சுக்கிறாரு என்ன நாங்கெல்லாம் அறிஞ்சிருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால், ஏன்னா ஒருவரிடத்தில் தேவன் கூட இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டார். இது போன்ற அற்புதத்தை ஒருவராலும் செய்ய முடியாது. சோ we believe, நாங்க நம்புறோம் உங்ககிட்ட தேவன் இருக்காது, நீர் இப்படி எல்லாம் செய்றீர் உங்களுடைய தேவன் அப்படின்னு அவர் சொன்னார். இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? நீங்க என்ன பண்ணுவீங்க? வெரி குட் பாஸ்டர், நீங்க தான் எனக்கு என்ன நல்லா புரிஞ்சிருக்கிறீங்க அப்படிதான் பதில் சொல்லுவோம். இது மாதிரி இந்த பாஸ்டரும் ஏசோடு பாஸ்டர், இவர் அந்த பாஸ்டர் வந்து வெல்கம் பண்றார், நீங்க நல்லது, இந்த கடவுள் உங்களோட இருக்கிறார். அதற்கு இயேசு என்ன சொல்லியிருக்கணும்? வெரி குட் பிரதர், பாஸ்டர், நல்லது, நம்ம சேர்ந்து ஊழியம் செய்யலாம் அப்படிதானே சொல்லணும். இயேசு அப்படிதானே சொல்லியிருக்கோம் சட்டப்படி. நம்ம சேர்ந்து என்ன பண்ணுவோம்? அடுத்த மீட்டிங் குரூசைட் எங்க போட்டுருவோம்? உங்க சர்ச்சில் நான் வந்துடுறேன், பிரசங்கிச்சிடும், ஒரு 3 நாள் கன்வென்ஷன், காத்திருப்பு கூட்டம், ரிவைவல் பண்ணுவோம் அப்படிதானே சொல்லணும் சட்டப்படி. இவருக்கு உடனே பதில் கொடுக்க பாருங்க இயேசு. அதுக்கு பதில், இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக அதற்கு பதில் அளித்தார் இயேசு, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால். சம்பந்தமே இல்லையா பதில்? இயேசு நீ நல்லா புரியணும். ஹல்லேலூயா. அவன் பேசுறதுக்கு as a man, ஒரு மனிதனாக நான் என்ன சொல்லுவேன்? ஓகே, தேங்க் யூ பாஸ்டர், நீங்க நல்லா புரிஞ்சிருக்கிறீங்க, 4 பேர்ட்ட சொல்லுங்க, ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடத்துவோம், ஒரு செமினார், நான் ஒரு பிரசங்கம் 1 hour கொடுக்குறேன், சொல்லி என்னை பற்றி மற்றவங்க நல்லா புரியட்டும், அப்படிதானே அதை ட்ரை பண்ணுவோம். மக்கள் நல்ல ஒப்பீனியன் வைத்துக் கொண்டால் நாம் அவருடைய பாராட்டுக்கு இணங்கி அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன செய்யலாம் யோசிப்போம் இல்லையா? இயேசு இங்கே அவனுக்கு பதிலளிக்கிறார். இயேசுக்கு தனிப்பட்ட கோபம் அவன்கிட்ட இல்ல, இயேசு அப்படிப்பட்டவரே கிடையாது. அவனுக்கு அது தேவை. அவன் ஒரு போதகன், வேத வாக்கியங்களை பிரசங்கிக்கிறவன். ஆனால் வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது என்பதை புரியாமல் பேசுகிறவன். அவன் புரியாத ஒரு காரியத்தை இயேசு அவனுக்கு அன்றைக்கு புரிய வைக்கிற ஒரு சந்தர்ப்பம், அதை சொல்லிக் கொடுக்கிறார் அவனுக்கு. சரிதான்ப்பா, நீ சொன்னதெல்லாம் ரைட், ஓகே இருக்கட்டும், ஆனால் நான் உனக்கு சொல்லுகிறேன், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால், மறுபிறப்படையாவிட்டால் அவன் தேவ ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சத்தியமா சத்தியமா சொல்றேன். அதுல மாற்றமே இல்லை. இங்கே உன்னை ஏத்துக்குவார், என்ன வேணாலும் ஹெல்ப் பண்றார், கன்சர்ன் பண்றார், இரக்கமா இருக்கிறார். ஓ, நீ எவ்வளவு கொடிய பாவியா இருந்தாலும் உன்னை கட்டி அணைத்து ஏற்றுக்கொண்டு நல்லவனாய் மாற்றுகிறார். பாவியை நீதிமான் ஆக்குகிறவர். அவருடைய குணமே என்னது? பாவி என்கிற அந்தஸ்திலே நான் போகிறேன், என்னை அவர் பெற்றுக்கொண்டு நீதிமான் என்கிற அந்தஸ்துக்கு மாற்றுகிற வலிமை உடையவர் இயேசு. ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்தை மாற்ற வல்லமை உள்ளவர் அவர் ஒருவரே. ஒரு மனிதனுடைய இருதயத்தை ரூபாந்தரப்படுத்த, ரூபத்தை மாற்ற, தன்மையை மாற்ற வல்லமை இயேசு ரட்சகருக்கு மட்டுமே உண்டு. ஹல்லேலூயா. ஆகையால் இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்த வேண்டும். நான் என்னை திருத்திக் கொள்வதல்ல தேவன் எதிர்பார்ப்பது, நான் புதிதாக என்னை அவர் கையில் கொடுப்பதை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நானே மனம் திரும்பி
நானே நல்லவனாகி திருந்தி வாழ்கிறேன். அது சீர்திருத்தவாதிகள். இங்கே அப்படி அல்ல, மறுபிறப்பு, பிறக்க பண்ணுகிறவர் அவர். ஹல்லேலூயா. புது பிறவியை நம்மில் தோற்றுவிக்கிறவர், புது படைப்பை நமக்குள்ளே உருவாக்குகிறவர். அந்த வேலையை நாம் செய்ய நம்மை ஒப்புக் கொடுப்பதை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆகையால் இந்த மனிதனிடத்தில் அவர் சொல்ல வந்தது அதுதான். பாருப்பா, நல்ல மனுஷன் தானே, எல்லாம் புரிஞ்சிருக்கிற. பட் ஒன் திங், மறுபடியும் பிறவாவிட்டால் தேவராஜ்யத்தை காண முடியாது. நீ நல்லவன் தான், சட்டம் அறிந்தவன், பிரமாணத்தை கடைபிடித்தவன். இங்கே அதற்கு நான் வரவில்லை. நான் அனுப்பப்பட்டது பிறவி மறுபிறப்பை உண்டு பண்ண, நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க வைக்க நான் வரல. ஏன்னா அவர் போதகர் என்று கூப்பிட்டார், நல்ல டீச்சர். சோ எதையோ ஒன்றை புதுசா போதிக்க நான் வரல. புதிதாய் ரூபாந்தரம், புதிய படைப்பாக ஒரு மனிதனை மாற்ற வந்தவர் இயேசு. இதனால் நம்முடைய வாழ்க்கை, ஆதாம் நம்மை அடிமையாக, அதாவது மனிதனுக்கு அடிமையாக இருக்க வேண்டிய ஒரு அடிமைக்கே நம்மை அடிமையாக்கி போட்டான் ஆதாம். ஹல்லேலூயா. அடிமைக்கு நம்மை அடிமையாக்கினான். அது நம்மை ஜெயிக்கிறது, அதன் வலிமை நம்மை ஜெயிக்கிறது, அதன் தந்திரம் நம்மை ஜெயிக்கிறது. அதால் நாம் ஜெயிக்கப்படுகிறோம். நாம் அதற்கு அடிமையா இருக்கிறோம். அநேக காரியம், நம்முடைய குணங்கள், விட முடியாத பழக்க வழக்கங்கள், மேற்கொள்ள முடியாத அநேக சக்திகள், சத்துவங்கள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள விரும்பினாலும் முடியாதபடி நம்மை பை ஃபோர்ஸ் ஒரு பவர் நம்மை கீழ்ப்படுத்துகிறது. அதுதான் பிசாசினுடைய அடிமைத்தன ஆயுதங்கள். ஹல்லேலூயா. இவை அனைத்தையும் தகர்த்தெறியும்படி இயேசு கிறிஸ்து மூலமாக தேவன் நமக்குள்ளே ஒரு புது வலிமை, புது ஜீவன், புது வாழ்வு, புது மகிமையை கொண்டு வந்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது அதை பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். உள்ளத்திலே ஆவியாருடைய மகிமை ஒவ்வொருக்குள் ஒரு புதிய கிருபை, புதிய வல்லமை, புதிய ஜீவன் இறங்கட்டும். இப்பொழுது இறங்கட்டும். உள்ளத்தில் புதிய வல்லமை ஆவியார் உன்னை இருதயத்தை புதிதாக்குகிறார். உனக்கு ஒரு புதிய ஆவியை தருகிறார், ஒரு புதிய ஆவி. இயேசுவின் நாமத்தில் ஒரு புதிய ஆவி, புதிய ஆவியை தருகிறார், புதிய இருதயம். ஹல்லேலூயா. நம்ம மறுபடியும் பிறந்தவன் நம்ம சொல்லுவோம் born again Christian. நம்ம நினைக்கிறது தண்ணியில முங்கி ஸ்நானம் எடுத்து அந்த அந்நிய பாஷை பேசி அபிஷேகம் பெற்று நான் மறுபடியும் பிறந்துட்டேன்னு நினைக்கிறோம். தவறு. கிறிஸ்து நமக்குள் உருவாவுதல். ஹல்லேலூயா. அது நம்ம முங்கி எழுதுனால வராது, அது தேவனோடு பண்ற உடன்படிக்கை. அதுக்கு ஒரு வாக்கியம் உண்டு. இயேசு அவங்ககிட்ட சொல்லுவார். இவன் சொல்றான் இயேசுவை பத்தி ஒப்பீனியன். இயேசு சொல்றாரு, இல்ல வா வாழ்க்கையே இப்படி இருந்தாதான் பரலோகத்தை நீ பார்க்க முடியும் அப்படின்றார். ஹல்லேலூயா. அப்ப மறுபிறப்பு என்று சொன்னதும் அவன் டிஸ்டர்ப் ஆயிட்டான். ஒன்னு அவன் என்ன சொல்றான் பாருங்க. ஒரு மனுஷன் முதிர் வயதா இருக்கையில், பெரிய மனிதனா இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் இரண்டாவது பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். வேதம் முழுவதும் படித்திருந்தாலும் அவன் தேவனுடைய வழியை அவன் அறிந்து கொள்ளவே இல்லை. ஆனா நல்ல கேள்வி, அவன் சரியான கேள்வி. நம்ம கேள்வி கேட்காமலே எல்லாம் புரிஞ்சுட்டு போயிட்டு வர சார் அப்படின்றோம். இங்க அந்த அப்படி இல்லை, புரியலையே. ஹல்லேலூயா. நம்ம மோஸ்ட்லி என்ன சொன்னாலும் என்ன சொல்லிடுவோம், எல்லாம் ஓகே. ஏன் நமக்குள்ள ஒரு எண்ணம் என்ன, நான் பிறந்தாச்சு, இவருக்கு என்ன தெரியும். நான் சொல்றேன் இல்ல, நீ பிறக்கலன்ற, நீ அறிந்திருக்கிறாய். இயேசுவை அறிஞ்சிருக்கிறீங்க, இயேசுவை ஒத்துக்கொள்ள இருக்கிறீங்க. அவர் இரட்சகர், மன்னிப்பார், மன்னிப்பையும் வாங்கி இருப்பீங்க. புது படைப்பில் இருக்கிறீர்களா என்பதை நீங்கள் இன்றைக்கு பரீட்சித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அது புதிய படைப்பு, புது சாயல். அந்த சாயல் தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இவன் ஒரு மனுஷன் முதல் வயதா இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் இரண்டாவது பிரவேசித்து பிறக்க கூடுமா என்றார். இவருக்கு அந்த அம்மா வயிற்றிலிருந்து பிறக்கிற கதை மட்டும்தான் தெரியும், அது மட்டும்தான் பிறப்புன்னு அவர் நினைக்கிறார். அப்படின்னா தாயின் வயிற்றில் திருப்பி போயிட்டு எப்படி பிறக்கிறது, இது ரொம்ப கடினமான காரியாச்சே அப்படின்னா உடனே இயேசு அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். பாருங்க, இயேசு பிரதித்திரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால், ஜலத்தினாலும் ஆவியினாலும் என்று சொல்ல வர்றார். அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, இங்க பாருப்பா, ஒருத்தன் மறுபடியும் பிறக்கணும்.
ஏற்கனவே பிறந்தானே அது ஒரு பிறப்பு. அதான் அவன் சொல்றது, இன்னும் அம்மா வயிற்றிலிருந்து வந்தோம், இனி அம்மா வயிற்றிலிருந்து பிறக்க வேணாம், இனி ஆவியினால பிறக்கணும்ன்றார் அவர். முதல் பிறப்பை ஜலம் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்ம உடனே தண்ணியில முங்குறதை நினைக்கிறோம். நோ, இவர் இந்த ரெண்டு பிறப்பை பத்தி தான் சொல்றார். அதை கீழே விளக்கம் சொல்லுவார் பாருங்க. மாமிசத்தினால் பிறப்பது மாம்சத்தினால் பிறப்பது மாமிசமாயிருக்கும் ஒன்று, ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். இதுதான் இரண்டாவது பிறப்பு அவர் சொன்னது. முதல் பிறப்பு ஜலத்தினால், இரண்டாவது பிறப்பு ஆவியினால். ஜலம் என்று அவர் சொன்னது மாமிச பிறப்பை. ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு? மறுபிறப்பை சொன்னார். அவன் சொல்றான், நான் இனி திரும்ப அம்மா வயித்துல போய் எப்படி பிறக்க முடியும்னு. அவன் சொல்றாரு, இல்லப்பா, அந்த பழைய பிறப்பு ஒருக்கா ஒரு முறை, அது மாமிசத்தின் பிறப்பு. இனி பிறக்கிறது அந்த முறை இல்ல, இனி ஆவியின் பிறப்பு. அதுக்குதான் ஜலத்தினாலும் ஆவியினாலும் என்று சொன்ன காரணம். அது விளக்கம் சொல்றாரு, மாமிசத்தினால் பிறப்பது மாமிச பிறவி, மாமிச குணம், மாமிச தன்மை, மாமிசத்தின் செயல்பாடுகள், மனித முறைமைகள், ஹல்லேலூயா, மனித சிந்தைகள், மனிதனுடைய அறிவு, மனிதனை போல் மனுஷனாக பேசி மனிதனாய் நடந்து கொள்ளுதல். இரண்டாம் பிறப்பு அப்படி அல்ல, ஆவியின் பிறப்பு. அது தெய்வீக பிறப்பு, தெய்வீகம் போன்றது. அது கீழ்ப்படுத்தும், அது ஆட்சி நடத்தும், அது வலிமை உடையது. ஹல்லேலூயா. அது தெளிவா சொல்றார், மாமிசத்தினால் பிறப்பது மாமிசமாயிருக்கும், மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும், ஆவியாயிருக்கும். ஹல்லேலூயா. இயேசு இந்த இரண்டு பிறப்பை பற்றி சொன்னார். முதலாக நாம் பிறந்தோம், அதிலே நிக்கதோமை போல வேதம் அறிந்தவர்களாக இருக்கிறோம், தேவனை ஒத்துக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. வசனம் தெரியும், வாக்குத்தத்தம் தெரியும், எல்லாமே நம்புகிறோம். அவனை நம்பினான், எல்லாமே இயேசுவை நம்பிட்டான், எல்லாம் நம்பிட்டான். ஆனால் பிறப்பை பெற்றுக் கொள்ளாதவன். ஹல்லேலூயா. இந்த புது பிறப்பு என்பது தேவனிடத்தில் வருகிற புது படைப்பு. பவுல் இப்படி சொல்லுவார், மறுபடியும் உங்களுக்காக கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் நான் உங்களுக்காய் கர்ப்ப வேதனை படுகிறேன் சொல்லுவார் கலாத்தியருக்கு சொல்லும் போது. ஏன்னா ஒரு முறை தேவனுக்குள் வந்தார்கள், பின்பு அவர்கள் பின்னடைந்து நியாயப்பிரமாணத்தை தேடி போனார்கள். ஹல்லேலூயா. பாவத்தை போல நியாயப்பிரமாணத்தை தேடி போனாங்க. அப்பதான் அவங்கள்ட்ட சொல்றாரு, என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் திரும்பவனா கர்ப்பவேதனை. அப்படின்னா கிறிஸ்து நமக்குள் உருவாகுதல், புது படைப்பாக நமக்குள்ளே பெற்றுக்கொள்ளுதல். நமக்குள்ளே தேவன் ஒரு புதிய ஆவியை, புதிய ஆளுகையை, புதிய ஜீவனை நமக்குள்ளே தருகிறார். எப்படி நம்முடைய பிறப்பில் அடிமை என்கிற அந்தஸ்தை ஆதாம் மூலமாய் பெற்றோமோ அது நமக்குள்ளேயே இருக்கிறது. அதன் பெயர் தான் பழைய மனிதன் என்று சொல்லுகிறோம். பழைய மனிதன். அப்ப இந்த பழைய மனிதன் ஆதாமால் நமக்குள்ளே உருவெடுத்தது. அந்த மனிதன் பிசாசுக்கு அடிமை. வேதம் சொல்லுகிறது, பழைய மனிதன் அவரோடு இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டது. புதிய மனிதனை தரித்திருக்கிறீர்களே. அப்போ அது தேவனுடைய ஆவியினால் நமக்குள்ள வருகிற ஒரு புதிய தன்மை, புதிய சாயல், புதிய மனநிலை, புதிய மனநிலை, தேவனை போன்ற மனநிலை. இதை பெறுகிறோம். அதை நாம் உருவாக்கவில்லை, நாம் கடைபிடித்து கொள்வதும் அல்ல, கற்பனை நான் கடைபிடிப்பதில் வருவதல்ல, அது தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளுகிறது. ஹல்லேலூயா. இது என்னது? ஈவு. ஈவுனா தேவன் இலவசமாய் கொடுக்கிறது. மன்னிப்பல்ல இங்க சொல்லுகிறது. மன்னிப்பு அது வரைக்கும் வாழ்ந்த வாழ்வுக்கு, இங்கே வாழ்வதற்கென்று நமக்குள்ளே தேவனால் தரப்படுகிறது புதிய ஒரு மனநிலை, புதிய சாயல். அதை பெறாத ஒரு மனிதன் தேவன் விரும்புகிறபடி வாழ்வது கடினம். நம்ம கடைபிடிக்க ட்ரை பண்ணுவோம், முடியாது, முடியறதில்லை. ஜெயிக்க முயற்சி எடுப்போம், நடக்கிறது இல்லை. ஏன்? பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்றவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவன் உங்களுக்குள்ளே விதைத்த வித்தாகிய தேவ வித்து
அதான் அழியாத வித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அழியாத வித்தினாலே ஜெனிப்பிக்கப்பட்டீர்கள். உங்களுக்குள்ளே தேவனுடைய குமாரன் விதைக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவோடு அவர் மரித்தது நம்முடைய இடத்தில் அவர் மரித்தார். அப்படின்னா நான் மரிக்கணும். ஏன்? பழைய மனிதன் அழிக்கப்பட வேண்டும். என்னுடைய பழைய சாயல் அழிக்கப்படணும். அழிக்கப்படாவிட்டால் புதியது வரப்போவதில்லை. ரெண்டும் இருக்காது. எப்போ ஒன்று அழிந்து புதிய மேனி வரும். இதான் வித்து என்று பவுல் சொல்லுவார். என்னது? பழையது. இப்ப நீங்க ஒரு வித்தை போடுறீங்க, அந்த வித்து மேல வளர்ந்து வராது. வித்தினுடைய சாயல் அழியும், அதுல இருந்து ஒரு புதிய சாயல் வெளியே வரும். இதுபோல் நம்முடைய வாழ்க்கை இதுவரை வாழ்ந்த ஒரு சுயத்தின் வாழ்க்கை, சுய புத்தியின் வாழ்க்கை, நம்முடைய சுய பலத்தின் வாழ்க்கை, மதியீனத்தின் வாழ்க்கை, பலவீனத்தின் வாழ்க்கை, நம்மில் இருந்த அறிவு குறைந்த வாழ்க்கை, அந்தஸ்து குறைந்த வாழ்க்கை, இவற்றை கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்படவும், அறையப்படுகிறவனுக்கு அவரோடு அறையப்படணும். அவர் கொண்டு வந்த தேவ சாயல் நமக்குள்ளே புதியதாக பெற்றுக் கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. அதை ஞானஸ்நானத்தில் நடக்கிற சம்பவத்தை சொல்றார். ஞானஸ்நானம் என்றால் ஒரு நாள் ஒரே நேரம் தண்ணியில முங்கி எழும்பல் நடக்கிறது இல்லை. தேவனுடைய ஆவியினால் பெறுகிற ஞானஸ்நானத்தினால் நமக்குள்ளே சம்பவிக்கிற காரியம். தண்ணி ஸ்நானம் எடுங்க, நல்லது, அது உடன்படிக்கை. இங்கே ஜலத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் இயேசு ஊழியக்காரர்கள் நான் ஜலத்தினால் தருவேன், அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் ஞான ஸ்நானம் தருவார், பெறுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நான் அந்த ஞான ஸ்நானத்தை பற்றி பேசுறேன். அந்த ஞான ஸ்நானத்திலே நாம் அவரோடு கூட என்ன பண்ணப்பட்டோம்? அடக்கம் பண்ணப்படுகிறோம். அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுதலின் சாயலிலே அவரோடு இணைக்கப்படுகிறோம். அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். பழைய மனிதன். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்கள். மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருப்போம். அடுத்த ஒரு சாயல், பழைய சாயல் எங்க போயிடுச்சு? அடக்கம் பண்ணப்பட்டது, மரண சாயல். அது இப்போ உயிர்த்தெழுதலின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டிருப்போம். இதுக்கு ஒரு விளக்கம் எடுப்பது வரப்போகிற உயிர்த்தெழுதல். இங்க அதை பத்தி பேசல, இப்ப உள்ள சம்பவத்தை பேசுகிறார். நீங்கள் மரணத்துக்கு ஏதுவான, அடிமைத்தனத்துக்கு ஏதுவான ஒரு சாயலோடு இந்த உலகத்தில் வாழ்ந்தீர்கள். இயேசுவை என்றைக்கு சந்திக்கிறீர்களோ, என்றைக்கு அவர் உங்கள் உள்ளத்திலே வர விரும்புகிறார் என்பதை புரிந்து ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ, அன்றைக்கே அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலை பெறுகிறீர்கள். ஹல்லேலூயா. நாம் பெற்றிருக்கிற புதிய சாயலின் பெயர் உயிர்த்தெழுந்த சாயல். அது ஜெயிக்கிற சாயல். ஹல்லேலூயா. அது பிசாசின் தந்திரங்களை கீழ்ப்படுத்துகிற சாயல், அது ஆளுகை செய்கிற சாயல். இன்றைக்கு தேவன் உங்களுக்குள்ளே குமாரனை வைத்திருக்கிறார், உங்களுக்குள் புதிய ஆவியை வைத்திருக்கிறார். கிறிஸ்து இயேசு உங்களுக்குள் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுக்குள் இருக்கிற சாயலை குறித்து அது கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்து வந்ததுதான். முன்னாடி இருந்த சாயல் பேரு ஆதாம், பழைய மனிதன். இப்ப இருக்கிறது பேர் என்னது? கிறிஸ்து. அப்ப அந்த சாயலை மாற்றி புதிய சாயலை நாம் பெற்றிருக்கிறோம். இதுதான் நம்மை ஆளுகிற நபராய் மாற்றம். ஹல்லேலூயா. அது தேவனை சார்ந்தது. அது தேவனை சார்ந்தது. அதுக்கு வாழ தெரியும். தேவன் இல்லாவிட்டால் அது வாழவே வாழாது. ஏனால் அது தேவனுடைய வித்து. தேவனும் அதுவும் தான் ஒண்ணு. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளே தேவ சாயல் வந்திருக்கிறது, தேவ ஆவி வந்திருக்கிறது, கிறிஸ்துவின் வலிமை வந்திருக்கிறது. அது சத்துருவை ஜெயித்து எழுந்த உயிர்த்தெழுந்த வல்லமை. ஹல்லேலூயா. அதை எத்தனை பேர் பெற்றிருக்கிறோம்? அது ஜெயிக்கும். பெறாமலே கடைபிடிக்கிற ஒரு வாழ்க்கையை செய்வதனால் நாம் மேன்மையில் வைக்கப்பட முடியாமல் போகிறது. ஹல்லேலூயா. நம்மை தேவன் மேன்மையாக வைத்திருக்கிறார். நம்மை தாழ்த்துகிற சத்துருக்களை இன்றைக்கு கீழ்ப்படுத்தி உங்களை ஆளுகிறவர்களாக தேவன் மாற்றுகிறார். நீ தேவனால் ஜெனிப்பிக்கப்பட்ட நபர். தேவன் உன்னை ஜெனிப்பித்திருக்கிறார். நீ சத்துருவை கீழ்ப்படுத்துவாய். வேதம் சொல்லுகிறது, இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன். நீ இருப்பு கோலால் ஆளுகை செய்வாய். சத்துருவை நொறுக்கி போடுவாய். உன்னுடைய வார்த்தைகள் சாத்தானுடைய திட்டங்களை நிர்மூலமாக்கும்.
உன்னுடைய அறிக்கைகள் அந்நிய வல்லமைகளை விழப்பண்ணும். உன்னுடைய அறிக்கைகள் அதிகாரம் உள்ளதாக இருக்கும். ஆவியானவரை உள்ளத்திலே, கிறிஸ்துவின் சாயலை உள்ளத்திலே நிரம்ப பெற்றுக்கொள். இப்பவே உங்களுக்குள் ஒரு புதிய சாயல். ஆண்டவரே, என் உள்ளத்தில் ஒரு புதிய சாயலை தாரும். அது வலிமை உள்ளது, அது தேவ சாயல் உள்ளது, தேவ கிருபை உள்ளது, தேவ சத்தியம் உள்ளது, தேவனுடைய பலம் உள்ளது, தேவனுடைய ஜீவன் உள்ளது. இப்பொழுது இறங்கட்டும். ஒவ்வொருக்குள்ளும் கிறிஸ்துவின் வல்லமை, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை இயேசுவின் நாமத்தில் இறங்கட்டும். இப்பொழுது அடிமைப்படுத்துகிற அந்நிய ஆவிகள், அடிமைப்படுத்துகிற அந்தகார வல்லமை இயேசுவின் நாமத்தில் உரிந்து மாற்றி, சிந்தையை விட்டு, புத்தியை விட்டு, மனதை விட்டு, உள்ளத்தை விட்டு, இருதயத்தை விட்டு அடிமைப்படுத்துகிற ஆவி, அந்நிய ஆவி இயேசுவின் நாமத்தில் உரிந்து மாற்றி, அறிக்கை பண்ணி உரிந்து மாற்றி புறம்பாக்கி பழைய மனிதனை களைந்து போடு, பழைய மனிதனை களைந்து போடு. அல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை உங்களை ஞாபகப்படுத்தி ஜெபிக்கிறேன். பழைய மனிதனை நீங்கள் களைந்து போட சொல்லி இருக்கு, புதிய மனிதனை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிறது. அது உங்களுடைய அறிக்கையின் அடிப்படையில் நடக்கிற சம்பவம். ஹல்லேலூயா. இது பெற்று வாழ வேண்டியது ஒவ்வொரு நாளும் நம்முடைய அனுபவமாய் நாம் செய்ய வேண்டிய காரியம். நாம் சுபாவங்களை மாற்ற முயற்சி எடுக்கிறோமே ஒழிய, அந்த சுபாவத்தை உண்டு பண்ணுகிற டெண்டன்சி, அந்த நேச்சுரல், அந்த தன்மை, அந்த முழு ஆள் தத்துவத்தை நாம் புறம்பாக்குவதைத்தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. சொல்லுகிறார், அது மட்டும் வாசித்து முடிப்போம். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசமாக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனிதனை, பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு ஹல்லேலூயா, களைந்து அறிக்கையினால், உங்க அறிக்கையினால் அதை என்ன பண்ணி இயேசு அங்கே உரிந்தார். என்னது? ஆட்சி அதிகாரங்களை சாத்தானே உரிந்தார். நீங்கள் களைந்து என்பது என்ன சொல்லலாம்? உரிந்து போட்டு. என்னது? உரிந்து போட்டு, பழைய மனிதனை உரிந்து போட்டு, சிந்தையை விட்டு, புத்தியை விட்டு, மனதை விட்டு, சரீரத்தை விட்டு, கிரியை விட்டு, வழிகளை விட்டு, வாழ்க்கையை விட்டு, உள்ளத்தை விட்டு, ஆவியை விட்டு, இருதயத்தை விட்டு, பழைய மனிதனை இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும். உரிந்து மாற்றி, உரிந்து மாற்றி, உரிந்து மாற்றி, பொல்லாதாவின் கிரியைகள், பிசாசினாவின் கிரியைகள் உரிந்து மாற்றி, உரிந்து களைந்து போட்டு, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட, தேவ சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்துக் கொள்ளுங்கள். புதிய மனிதனை உடுத்திக் கொள்ளுங்கள். அப்ப களைந்து போடுவதும் உடுத்திக் கொள்வதும் உங்கள் அறிக்கையில், உங்கள் தீர்மானத்தில் தான் இருக்கிறது. இதுதான் புதிய ஏற்பாட்டின் பிள்ளைகளின் லட்சணம். ஹல்லேலூயா. ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ செய்கிறோம், ஏதோ நோ, களைய வேண்டியதை களைஞ்சிருக்கணும். ஹல்லேலூயா. தரிக்க வேண்டியதை தரித்திருக்க வேண்டும். பழைய மனிதனை நீங்கள் களைந்து போட வேண்டும், புதிய மனிதனை தரித்துக் கொள்ள வேண்டும். அது தேவ சாயல், தேவ அதிகாரம் உள்ளது. நீங்கள் தேவனிட்ட கேட்கணும், எனக்கு உள்ளத்தில் புதிய ஆவி வேணும், பழைய ஆவி என்ன விட்டு ஒழியணும், காம விகார ஆவி என்ன விட்டு ஒழியணும், பொய்யின் ஆவி ஒழியணும், சுயத்தின் ஆவி ஒழியணும், சர்ப்பத்தின் ஆவி ஒழியணும், வஞ்சக ஆவி ஒழியணும், வேசித்தன் ஆவி ஒழியணும், இரண்டகத்தின் ஆவி ஒழியணும். எல்லா தீங்கான ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே அடிமைத்தன் ஆவியே வெளியேறு, வெளியேறு, சொல்லு, வெளியேறட்டும். அடிமைத்தன் ஆவிகள் வெளியேறட்டும், அடிமைத்தன் ஆவிகள் வெளியேறட்டும், அடிமைத்தன் ஆவிகள் வெளியேறு. இயேசுவின் நாமத்தில் உரிந்து போட்டு, களைந்து போட்டு, களைந்து போட்டு, பலவீன பார்வை, பலவீன பார்வை, தேவனை அறியாத மந்தப்படுத்துகிறாவி, மந்தப்படுத்துகிறாவி, பொல்லாதாவி அழிக்கப்படட்டும், அழிக்கப்படட்டும். புதிய சாயலை, புதிய மனிதனை ஆவியானவர் உங்களிலே நிரப்புகிறவர், நிரப்புகிறவர், நிரப்புகிறவர். நிரப்பும் அப்பா, நிரப்பும், நிரப்பும். புதிய கிருபையால், புதிய பலத்தால், புதிய ஆவியால், புதிய சாயலால் உச்சம் தலைமுதல் உள்ளம் கால்வரை நீர் நிரப்பும். ஆட்கொள்ளும் பார்வையிலே, பேச்சிலே, கிரியையிலே, நினைவிலே, அறிவிலே, சகல வழியிலே, சகல காரியத்திலும் நிரப்பும், ஒவ்வொரு நிரப்பும்.
இனி சத்துருவுக்கு அடிமையாயிராதபடி உங்கள் அடிமைத்தனங்களை கர்த்தர் முறித்தார். உங்களை அடிமை கொள்ளுகிற அந்தகாரங்கள், எல்லாவித வாதைகள், எல்லா தனிமை உண்டு பண்ணுகிற, உங்களை வீணானவர்களா செயலற்றவர்களை மாற்றுகிற சத்துருடைய கிரியைகள் முறிக்கப்பட்டது. இயேசுவின் நாமத்தில் முறிந்து போகட்டும், முறிந்து போகட்டும், முறிந்து போகட்டும், முறிந்து போகட்டும். பலவீனப்படுத்துகிற, வியாதியை உண்டு பண்ணுகிற வாதைகளை உரிந்து மாற்றி, சரீரங்களை விட்டு உரிந்து மாற்றி, இயேசுவின் நாமத்தில் உரிந்து மாற்றி, சரீர ரத்தத்தை விட்டு, அவயவங்களை விட்டு, அந்நியாவி, பலவீனாவி, வியாதினாவி, வல்ல சர்ப்பத்தினாவி உரிந்து மாற்றி, வாழ்வில் சமாதானத்தை கெடுக்கிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படட்டும், அழிக்கப்படட்டும். ஆமென், ஆமென். குடும்ப வாழ்வை சீர்குலைக்கிற ஆவிகள் அழியட்டும். வாழ்வின் மேன்மைகள், நன்மைகள், எதிர்கால ஆசீர்வாதம், வளர்ச்சியை தடை பண்ணுகிற, மட்டப்படுத்துகிற, அடிமைப்படுத்துகிற ஆவி இயேசுவின் நாமத்தினால் உரிந்து மாற்றி, நன்றி. இப்பொழுதே தரித்திர ஆவிகள் ஓடிப்போ. ஆமென். தனிமைப்படு சிறைப்படுத்துகிற ஆவி ஓடிப்போ. இரண்டகத்தின் ஆவிகள் ஓடிப்போ. நன்மைகளை பற்றிக்கிற ஆவிகள் ஓடிப்போ. வளர்ச்சிக்கும் விருத்திக்கும் எதிர்கால நன்மைக்கும் விரோதமாய் கிரியை செய்கிற அந்தகார வல்லமை, பொல்லாதாவின் கிரியைகள், ஏவலாவின் கிரியைகள், பகைமைனாவி, சத்துருவினுடைய கிரியைகள், அனுப்பப்பட்ட மந்திரவாதாவிகள் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தில் அழிந்து போ, அழிந்து போ. இயேசுவின் நாமத்தில் அழியட்டும். உங்களுடைய வாழ்வையும் கர்த்தருடைய ஆவியானவர் ஆட்கொள்வாராக. உங்களை ஜெயித்தவர்களால் நிலைநிறுத்த வல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Thank you, Jesus. சொல்லுவோம். நீ என்னோடு இருக்கும்போது எல்லாரும் வெற்றி வெற்றி. மரணமை கூறுங்கே, பாதாளமும் ஜெயமெங்கே. சொல்லுவோம். மரணமை கூறுங்கே, பாதாளமும் ஜெயமெங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. சொல்லுவோம். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டுவேன், மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. ஆமென். மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடும். நிச்சயமா சொல்லுவோம். மலைகளை தாண்டிடும். எப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் உனக்குள் இருக்கிற தேவனால் தாண்டுவான். மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. சதிகளை முறியடிப்பே, நான் சத்தாரை ஜெயித்திடுவே. சதிகளை முறியடிப்பே, நான் சத்தாரை ஜெயித்திடு. சதிகளை முறியடிப்பே, நான் சத்தாரை ஜெயித்திடுவே. உண்மையாய் சதிகளை முறியடிப்பே, நான் சத்தாரை இப்பவே சதிகளை முறியடிப்பே, நான் சத்தாரை ஜெயித்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளவே, நான் நாடிப்பாடி மகிழ்ந்திடுவே. சிறைச்சாலை கதவுகளோ என் துதியினால் உடைந்திடுவே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடும். சொல்லுவோம். இப்போ சிறைச்சாலை கதவுகள் தயட்டும், தடைகள், அடிமைத்தன நுகங்கள் குறையட்டும். சிறைச்சாலை கதவுகளும்
என் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே நான் நாடி பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே நம்புகள் யாவரும் ஆவியானவர் இறங்கட்டும். அபிஷேகம் எனக்குள் அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. சொல்லுவோம், மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. சதிகளை முறியடிப்பே, நான் சத்தானை ஜெயித்திடுவே. அவள் முறியடிப்பே, நான் சத்தானை ஜெயித்திடுவே. சதிகளை முறியடிப்பே, நான் சத்தானை ஜெயித்திடுவே. உண்மையாய் சதிகளை முறியடிப்பே, நான் சத்தானை ஜெயித்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே நான் நாடி பாடி மகிழ்ந்திடுவே. இப்பவே அபிஷேகம் எனக்குள்ளே நான் நாடி பாடி மகிழ்ந்திடுவே. எஸ், அபிஷேகம் எனக்குள்ளே நான் நாடி பாடி மகிழ்ந்திடுவே. அவள் அபிஷேகம் எனக்குள்ளே நான் நாடி பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே நான் நாடி பாடி மகிழ்ந்திடுவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எஸ், அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தீடாமலபதனபு இக்கரபதன இங்கரபதனே ஈடதரதன இக்கரபதனே ஈடதிரமதுரபல இக்கரபதனே ஈடசதன இகமமனதரபதனே இக்கரபதினாதரபோதே ஈடதிரபதனே. மகிமை ஆவியானவர் ஒவ்வொரு நிரப்பி. ஆவியானவரே நன்றி ஐயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆவியானவர் நன்றி இயேசுவே. நிரப்பும் ஐயா, நிரப்பும் ஆவியானவரே. உமக்கு நன்றி, நன்றி. ஈஷாந்தனவதனவ நீ கரபலதி அந்தனவு ஆவியானவரே. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஒவ்வொருடைய உள்ளத்திலும் புதிதான ஆவியை தந்து அந்நிய ஆவிகளையும் பழைமையான வாழ்க்கைக்குரிய தோல்வியை உண்டு பண்ணுகிற, ஜெயிக்க முடியாத, அடிமைப்படுத்துகிற அனைத்து வித ஆவிகள் உடைய ஜனத்தின் மேல் எந்த காரியம் ஜெயித்திருக்கிறதோ அவைகள் இவர்களை அடிமை கொண்டு இராதபடி அந்நிய ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் சரீர வாழ்வை விட்டு, ஆவிக்குரிய வாழ்வை விட்டு, பொருளாதார வாழ்வை விட்டு, குடும்ப வாழ்வை விட்டு, சமுதாய வாழ்வை விட்டு, வேலைகள், கிரியைகள், கடமைகள், அனைத்து வாழ்வில் எதிர்காலம், உயர்வு, வளர்ச்சி அனைத்தையும் விட்டு பொல்லாத ஆவியினுடைய தந்திரங்களும் கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினால், வல்லமுள்ள இயேசுவின் நாமத்தினால் முறிந்து மாற்றுகிறேன். அழித்து மாற்றி கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு புதிய ஆவியினால், பலத்தினால் ஆளுகிற, ஜெயிக்கிற, சுதந்திரிக்கிற, விருத்தி அடைய பண்ணுகிற, வளர்ச்சி அடைய பண்ணுகிற, ஆமென். நம்முடைய பிள்ளைகளை சுகத்தோடு பாதுகாக்கிற, ஜெயத்தோடு பாதுகாக்கிற, ஆமென், விடுதலையோடு பாதுகாக்கிற உன்னதத்தின் ஆவி, உன்னதத்தின் ஆவி, கிறிஸ்துவின் ஆவி, உயிர்த்தெழுந்த ஆவி ஒவ்வொருக்குள்ளும் இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். எலும்புக்குள், நரம்புக்குள், தலைக்குள், நெஞ்சுக்குள், வயிற்றுக்குள், கிட்னிக்குள், கர்ப்பப்பைக்குள், ஹார்ட், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் எங்கும் எல்லா பையும் வல்லமை இறங்கி, உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கி பொழுது வியாதி பலவீனம் எல்லா வாதைகளும் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகட்டும், நீங்கி போகட்டும். இயேசுவின் நாமத்தில் நீங்கி போ, விலகி போ. கருத்திர ஆவிகள் ஓடி போ. நன்மையை தடை பண்ணுகிற ஆவிகள் வெளியேறு. Mighty name Jesus. வல்லமுள்ள இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். ஜனங்கள் வாழட்டும், ஜெயிக்கட்டும்,
சமாதானம் உண்டாகட்டும். சத்துரு பிடியில் இருக்கிற நன்மைகள் உடைய பிள்ளைகளுக்கு சொந்தமாகட்டும். பகைஞன் பிடித்து வைத்திருக்கிற உயர்வுகள் இயேசுவின் நாமத்தில் திரும்பி வரட்டும். கதைகளை உடைக்கிற உங்களுடைய வாழ்வை ஆசீர்வதி, உயர்த்தும், மேன்மையாய் மாற்றும். உடைய கரமுடைய பிள்ளைகள் மேல் நன்மைக்கு எதுவாய் தங்கட்டும். ஆளுகை செய்யும், மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.